அளவேற்காடு என்ற ஊருக்கு இப்போதும் தெலுங்கில் பிரளய காவேரி என்றுதான் பெயர். நம்ம நதியினுடைய இயல்பு என்ன? மேற்கிலிருந்து மலையிலிருந்து கிழக்கு நோக்கி என்ன செய்யும்? கடலுக்கு வருவதுதான் நதியினுடைய இயல்பு. ஆனால் ஒகனேக்கலுக்கு நீங்கள் குளிக்க போனீங்கன்னா இப்பயும் போய் பாருங்க, ஒகனேக்கல் ஊருக்குள்ள நுழையும் போது ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துக்கு அடுத்து ஒகனேக்கல் ஊர் வந்துடும். அந்த பாலம் ஒரு ஆற்று பாலம். சின்னாறுன்னு ஒரு ஆறு ஓடுது, காவிரியினுடைய ஒரு பகுதி. அந்த ஆறு எங்கே ஓடுதுன்னா கிழக்க இருந்து அது மேற்க வருது, கிழக்க இருந்து மேற்கே நோக்கி காவிரிக்கு வருது. எல்லா ஆறும் மேற்கிலிருந்து கிழக்கு போகுது, அது எதிர்த்து வருது. இந்த ஆறு என்ன ஒரு இவ்வளவு பெரிய மலையில எதிர்த்து ஓடி வருகிறதே என்ன அப்படின்னு ஒரு ஆய்வை பண்ணணுமே அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா, காவிரி முதலில் உங்க ஊருக்கு வரல. காவிரி முதல்ல ஓடுனது சென்னையில். காவிரி முதல்ல கடல்ல கலந்தது சென்னையில். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 17 லட்சம் ஆண்டுகளில் இருந்து 8000 ஆண்டுகள் வரை காவிரி பழவேற்காடு என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய இடத்தில் தான் கடலில் கலந்திருக்கிறது. அந்த பகுதியில் அப்படியே வந்தீங்கன்னா, எங்கே ஒகனேக்கல்ல இருந்து வந்தீங்கன்னா வேலூர், வாணியம்பாடி, அந்த ரோட்டு ஆம்பூர், இந்த ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டில் போங்க. இல்லாத ஒரு ஊரில் அங்கேயே காவேரி பாக்கம்னு ஊர் இருக்கும், காவேரி பட்டணம்னு ஊர் இருக்கும், காவேரி பட்டுன்னு ஊர் இருக்கும். இந்த ஊரெல்லாம் எப்போ தோன்றியது அப்படிங்கிற ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டோம். காவிரி அந்த பகுதியில் போய் கடலில் கலக்கிறது. பழவேற்காடு என்ற ஊருக்கு இப்போதும் தெலுங்கில் பிரளய காவேரி என்றுதான் பெயர். நம்ம தான் பழவேற்காடுன்னு சொல்லுவோம், தெலுங்குக்காரங்க அதை பிரளய காவேரி என்றுதான் சொல்கிறார்கள். என்னன்னா, காவேரியில் ஒரு பிரளயம் ஏற்பட்டதை அவன் அந்த சொல்லால் குறிக்கிறான். பாதை முடிஞ்சா. ரெண்டாவது இது எப்படி போச்சு? ரெண்டாவது எங்கே போகுது? பாண்டிச்சேரியில் போய் கடலில் கலக்குது. அங்கே தான் புகழ்பெற்ற அரியாங்குப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரிக்கமேடு ஆய்வுன்னு ஒன்று இருக்குது, தொல்லியல் ஆய்வு. அங்கே போய் பாருங்க. காவிரி இரண்டாவது பாதை. மூன்றாவது பாதை 750 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றிலிருந்து 750 ஆண்டுகளுக்கு முன்பாக கொள்ளிடமாக நிலை பெற்று இங்கே வந்து சேர்ந்திருக்கு. சார் இதுக்கு என்ன ஆய்வு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நதியில் எப்படிலாம் விளையாடணும்னு தான் தலைப்பே, நதியில் எப்படி விளையாடணும்னு போனால், இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டினுடைய நில அமைப்பு என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும். நாளைக்கு கடல் திருவாரூருக்கு போகுமா போகாதான்னு இப்போ நம்ம சொல்லிடலாம். மங்களூரு, பெங்களூரு, சென்னை, இது ஒரு நில ஆர்ச், இது ஒரு நிலப்பகுதி. இந்த பகுதி 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த நிலப்பரப்பு ஆப்பிரிக்காவோடு இணைந்திருந்த ஆசிய நிலப்பரப்பு போய் வடக்க போய் முட்டி தான் என்ன செஞ்சது? இமயமலை உருவானது. இமயமலை இருந்த இடத்துல என்ன இருந்தது? கடல் இருந்தது. அந்த கடலுக்கு பேரு டெதிஸ் கடல். இப்பயும் போய் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. டெதிஸ்னு ஒரு கடல் இருந்தது. 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பகுதி வடக்கு நோக்கி போய் ஒரு முட்டுச்சு. மேலே முட்டுனதுல கடல் அழிந்து அப்படியே மலை உருவானது. அதுதான் இமயமலை. நான் வந்து டெல்லியில் இருந்து இந்த இமயமலையை பார்க்கறதுக்காக அங்கிட்டு இருக்கிற கஜகஸ்தான் வரைக்கும் ஃப்ளைட்டில் போனால் இமயமலையை டோட்டலாக கிராஸ் பண்ணலாம். பகலில் டிக்கெட்டை போட்டு இமயமலைக்கு மேலே பறக்கிறோம். இமயமலைக்கு மேலே பறந்தீங்கன்னா பல மலைகள் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கடல் அலை போலையே அந்த மலைகள் இருக்கும், அப்படியே இருக்கும். கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அந்த மலையில் இருக்கிறது. ஏனால் ஒரு கடல் அழிந்துதான் அந்த மலை உருவாகி இருக்கிறது. இந்த மோதல் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கு எது காரணம் தெரியுமா? அந்த அதிர்வுகள் ஒன்றும் மோதிக்கொண்டே இருக்கிறது நிலத்துக்குள்ள. இப்படி போகிற பொழுது காவிரி என்ன செய்யுதுன்னா, இப்படி மோதும் போது நில அடுக்கு அப்படி தூக்குது. தூக்கும் போது ஓடிய காவிரி தன் பாதையை மாற்றி வேறொரு பாதைக்கு பயணிக்க தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஓடக்கூடிய காவிரி, வைகை, தாமிரபரணி, எந்த ஒரு நதியும் இன்று ஓடக்கூடிய பாதையில் இதற்கு முன்பு ஓடவில்லை, எந்த நதியை பார்த்தாலும். ஆனால் இன்னைக்கு காவிரி அந்த மாதிரி இந்த ஸ்பீடு பிரேக்கு இப்படி ஏறின உடனே நில அடுக்கு இப்படி தூக்குது. தூக்குன உடனே அங்கே ஓடின நதி பாதையை மாற்றி பாண்டிச்சேரிக்கு வந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொச்சி, ராமேஸ்வரம் ஒரு ஆர்ச், அது ஒரு நில அடுக்கு. இங்கிட்டு இப்படி தூக்குன உடனே இங்கே இருந்த எங்கே கோடியக்கரையும்
கோடியக்கரையும் வேதாரண்யமும் ஒரு காலத்தில் ஒரே நிலப்பரப்பு, ஒரு காலத்தில் ஒரே நிலப்பரப்பு. உங்க ஊருக்கு பக்கத்தில் வேதாரண்யம் இருக்கு. வேதாரண்யத்துக்கு போங்க, யாழ்ப்பாணம் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. நம்ம ஊரில் நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் போனால் என்ன போட்டிருப்போம், திருவாரூர் ரோடுன்னு போட்டிருக்கா. ஆனால் நாகப்பட்டினத்தில் தான் திருவாரூர் ரோடுன்னு எழுதி வைப்பாங்க. வேதாரண்யத்துக்கு போங்க, வேதாரண்யத்தில் யாழ்ப்பாண வாசிகள் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவை நேர கணக்கு பண்ணீங்கன்னு சொன்னால் நேர யாழ்ப்பாணம் தெரியும். நான் இப்போது சொல்கிறேன், நாங்கள் செய்த ஆய்விலிருந்து சொல்கிறேன், இன்னும் ஒரு 300-400 வருஷத்தில் யாழ்ப்பாணமும் கோடியக்கரையும் சைக்கிளில் போயிடலாம் எல்லாரும். ஏன்னா நில அடுக்கு தூக்கும். இந்த நில அடுக்கு தூக்குகிற பொழுதே கடல் மட்டம் கீழே என்ன செய்யும், இங்கிட்டு சரியும், வேறொரு பக்கம் கடல் மட்டம் உள்ளேறும். எனவே நதி காலங்காலமாக, நதிக்கும் ஆறுக்கும் வித்தியாசம் இருக்கு. நதினா என்ன, ஆறுனா என்ன, ரெண்டும் தமிழ் சொல்லுதான். நதின்னு ஏன் சொல்றோம், ஆறுன்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆறு அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகி வரக்கூடியதற்கு பெயர் ஆறு. காவிரி நதி கிடையாது, காவிரி ஆறு தான். நதினா என்ன, பனிக்கட்டிகள் உருகி வரக்கூடியது சிந்து நதி. பனிக்கட்டிகள் உருகி, பிரம்மபுத்திரா நதி, இமயமலையில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகி வரக்கூடியதற்கு பெயர் நதி. நதிக்கு ஆறுக்கும் அதான் வித்தியாசம். நம்ம சொல்றது பூரா நதின்னு சொல்லிடுவோம். சரி, அது வடமொழி சொல்லா, இது தமிழ் சொல்லா அப்படின்னா இல்லை, ரெண்டுமே தமிழ் சொல்லுதான். ஆக நதி காலங்காலமாக அது தன்னை மாற்றிக்கொண்டு, இடத்தை மாற்றிக்கொண்டு எல்லாம் அது சேர்ந்திருக்கு. இப்போதைக்கு இங்கே வந்திருக்கு. இப்பையும் சொல்கிறேன், ஒரு ஆய்வுகள் இருக்கு. காவிரி உங்களுக்கு சொந்தம்னு நீங்கள் நினைக்காதீங்க. காவிரி 3வது இடத்தை மாற்றினதுக்கு 4வது பாதையை மாற்ற தெரியாதா? அது மாற்ற போகுது, அது மாற்ற போகுது. அது எந்த இடத்துல இருந்து எப்படி மாற்றி போகுதுங்கிறதுக்கு ஒரு ஆய்வு இருக்கு. அமராவதியிலிருந்து, கரூரிலிருந்து பிரிந்து அது வைகையில் போய் கலந்து ராமேஸ்வரம் போப்பது. காவிரி வைகையில் போய் கலந்து ராமேஸ்வரம் போப்பது. நீங்கள் எங்களுக்கு கடமடைக்கு தண்ணி வேணும்லாம் கேட்க முடியாது, ராம்நாடுக்கு தான் வரணும்.